கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் இலங்கையில் 3 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. அடையாளம் தெரியாத மர்ம நபர்களை நோக்கி போலீஸ் நடத்தின ஒரு துப்பாக்கிச்சூடு, மற்ற 2 சம்பவங்களும் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் இன்னும் சிலர் இலக்கு வச்சு ஒரு அரசியல்வாதியினுடைய நெருக்கமான நபர்னு சொல்லி அறியப்பட்ட நபர் இலக்கு வச்சு ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. கணேமுல்ல சஞ்சீவவினுடைய குழுவை சேர்ந்தவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரி இலக்கு வச்சு இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு நடத்துறவர்களினுடைய பின்புலம் சம்பந்தமான தகவல் இல்லாட்டி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிற விதத்தை பார்க்குற நேரத்தில் ஒன்றில் 9mm பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த துடிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் அவர் செத்து போனாரான்றதை உறுதி செய்கிற மாதிரி திரும்ப தலையில நெஞ்சில கழுத்துல சொல்லி திரும்ப 9mm பிஸ்டலால துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. 2வது சம்பவத்தில் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மெகசின் முடியும் வரைக்கும் 26 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கார், சொகுசு கார் சுற்றி சுடப்பட்டிருக்கு. பட்டப்பகல்ல இந்த சம்பவம் பதிவாகுது. அப்ப இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு நடத்துறவர்கள் யார், அவர்களுடைய பின்புலம் என்னன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கடந்த 24 மணித்தியாலங்களில் பதிவாகி இருக்கிற இந்த 3 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், அதுக்கு பின்னால் இருக்கிற பல விஷயங்களையும் பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். அண்மையில் கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்படுறார். இது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த கணேமுல்ல சஞ்சீவ போதைப்பொருள் குழுவினுடைய தலைவன் சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் புதுக்கடை நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னால சாட்சி கூண்டில் வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். சட்டத்தரணி வேடத்தில் வந்த துப்பாக்கி அறியால இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவர் முன்னாள் ராணுவ அதிகாரி என்றது விசாரணைகள் உறுதி செய்யப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அடையாள அணிவகுப்புக்கு அந்த நபர் உட்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் யாராலையும் அந்த நபரை அடையாளம் காட்ட முடியாம போயிருந்தது. அடையாளம் காட்ட முடியாம போயிருந்ததா, இல்லாட்டி காட்ட விரும்பலையா, இல்லாட்டி அழுத்தம் விடுக்கப்பட்டதா என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற கேள்வி. ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது நீதிமன்றத்துக்குள்ள வச்சு நீதிபதிக்கு முன்னால கணேமுல்ல சஞ்சீவன் சொல்லப்படுற போதைப்பொருள் குழுவினுடைய தலைவன் அறியப்பட்ட நபர் சுட்டு படுகொலை செய்யப்படுறார். முன்னாள் ராணுவ அதிகாரியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. அந்த துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த அந்த பெண் இஷாரா சிவந்தியை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. இலங்கையில் இருக்கிறாவா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு தப்பி போனாதா என்றதை பற்றின ஒரு உறுதியான தகவல் கூட இதுவரைக்கும் தெரியாது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டு படுகொலை செய்தது யாருன்றது இதுவரைக்கும் தெரியாது. அந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் இந்த நபர் அந்த நபர் சொல்லி திரும்ப பலருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருந்தது. கெஹல் பத்ர பத்மவினுடைய பெயர் சொல்லப்பட்டிருந்தது. மட்டுவத்த சாமர் சொல்லப்படுற இன்னும் ஒரு போதைப்பொருள் குழுவினுடைய தலைவனுடைய பேர் ஊடகங்கள்ல அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 நபர்களும் கணேமுல்ல சஞ்சீவ மட்டும் கிடையாது, அந்த குழுவை சேர்ந்த யாரா இருந்தாலும் அந்த குழுவினுடைய ஒருத்தரையும் நாங்க விட்டு வைக்க போறது இல்லைன்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிற மாதிரியான குரல் பதிவுகள் கூட ஊடகங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கணேமுல்ல சஞ்சீவ பல சந்தர்ப்பங்கள்ல வெளிநாட்டுக்கு தப்பி போய் இலங்கைக்கு திரும்பி வந்திருக்கிறார். சில வருஷங்களுக்கு முதல்ல இந்தியாவுக்கும் தப்பி போயிருக்கிறார். அப்படி தப்பி போறதுக்கு உதவி செய்த ஒரு நபர் தான் 45 வயதான ஆமி உப்புல், இல்லாட்டி உப்புல் ஆமி என்று சொல்லப்பட்ட நபர். அவருடைய உண்மையான பெயர் உப்புல் ரத்நாயக்க. இவரை இலக்கு வச்சு நேற்று இரவு ஒரு 10:30 மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. இவர் ஜிம்முக்கு போய் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு முன்னால தன்னுடைய நண்பரோட கதைச்சு கொண்டிருக்கிறார். அங்க முச்சக்கர வண்டி ஒன்று வந்திருக்கு, ஓட்டோ த்ரீவீல் ஒன்று வந்திருக்கு. த்ரீவீல்ல வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 2 பேர் 9mm பிஸ்டலை பயன்படுத்தி இவருடைய தலையில முதல்ல துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கீழே விழுந்திருக்கு. தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுத்தாலும் அவரால் ஓட முடியல. தலையில சூடுபட்டிருக்கு. கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். துடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அவருடைய நெஞ்சு, கழுத்து, தலை என்று சொல்லி திரும்ப அவர் சாகிறத உறுதி செய்யும் வரைக்கும் 9mm பிஸ்டல் பயன்படுத்தப்பட்டு திரும்ப துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. ஒரு நபரை வீட்டுக்கு முன்னால வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்யறதுக்கே மிகப்பெரிய ஒரு தைரியமும் அதுக்கான ஒரு பின்புலமும் தேவை. அந்த நபர் கீழே விழுந்து துடிச்சு கொண்டிருக்கிறார். அவர் சாகும் வரைக்கும், செத்து போயிருக்கிறார் என்றதை உறுதி செய்யும் வரைக்கும் திரும்ப துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிற நபர் சாதாரணமான ஒரு ஆளா இருக்க முடியாது. பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி எப்படியானது, அவருக்கு இருக்கிற அனுபவம் எப்படியானது, அவருடைய பின்புலம் என்னன்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது. 2வது சம்பவம் கந்தான பிரதேசத்தில் பதிவாகுது. முதலாவது சம்பவம் வட்டுவாத்த பிரதேசத்தில் பதிவாகி இருந்தது. 2வது சம்பவம் கந்தான பிரதேசத்தில் கந்தானையில் இருக்கிற
பொது சந்தைக்கு முன்னால காலையில 10 மணிக்கு பட்டப்பகல்ல இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்கு. ஒரு 2 பேர் வந்து ஒரு சொகுசு கார்ல ஜிம்முக்கு போய், இவங்க 2 பேரும் ஜிம்முக்கு போயிருக்கிறாங்க. இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லையான்றது இது வரைக்கும் தெரியாது. 2 பேர் ஜிம்முக்கு போய் காலையில 10 மணி மாதிரி ஜிம்ல இருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. வீடு ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் இருந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த சொகுசு கார்ல தான் 2 பேரும் பயணம் செய்திருக்கிறாங்க. காரை ரிவர்ஸ் எடுக்கிற சந்தர்ப்பத்துல அங்க வந்த மோட்டார் பைக்ல வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பட்டப்பகல்ல காலையில 10 மணிக்கு பொதுச்சந்தைக்கு முன்னால T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த காரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. ஒரு தரம் 2 தரம் கிடையாது. ஒரு மேகசின்ல 30 தோட்டாக்கள் இருக்கும்னு சொன்னா மேகசின் முடியும் வரைக்கும் 26 தோட்டாக்கள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கார் புகைப்படம் காட்சிகளை பார்க்குற நேரத்திலேயே எந்த அளவுக்கு மோசமான சேதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிற நபர் எப்படியான ஒருத்தர், எப்படியான அனுபவம் பயிற்சி இருக்கிற ஒரு நபராக இருக்க முடியும்ன்றதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியுது. அந்த சொகுசு காரை சுற்றி 26 தோட்டாக்கள் முடியும் வரைக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. இந்த பட்டப்பகல்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகும் அந்த 2 பேர் அங்கிருந்து பாதுகாப்பாக தப்பி போயிருக்கிறாங்கன்றதும் இன்னும் ஒரு தகவல். டிரைவர் சீட் பகுதி தான் அதிகமாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் ஊடகங்களில் சொல்லப்படுதுன்னு சொன்னால், டிரைவர் பக்கத்தில் தான் இதில் அந்த சொகுசு கார்ல பயணம் செய்திருக்கிற 2 பேர் வந்து ஒருத்தர் உபாலி, இன்னும் ஒருத்தர் சமீர என்று சொல்லப்படுற நபர். சமீரவினுடைய மச்சான் தான் உபாலி. அவர் இப்ப ஒரு 50 வயதான நபர். அவர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் சமீர இதில் இலக்கு வைக்கப்பட்டிருந்தாலும், அவர் காயமடைஞ்சிருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உயிருக்கு பாதிப்பு கிடையாது, அவர் கவலைக்கிடமான நிலைமையில் இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தகவல்களை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு. வழக்கமாகவே தன்னுடைய வீட்டில இருந்து கார்ல ஜிம்முக்கு போற சந்தர்ப்பத்தில் சமீர இந்த துப்பாக்கிச்சூட்டில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற நபர் டிரைவர் சீட்ல தான் இருப்பாராம். அவர் தான் வாகனத்தை வந்து ஓடி போவாராம். ஆனா நேற்றைய நாள் அவருடைய அதிர்ஷ்டமா இல்லாட்டி அவருடைய மச்சான் உபாலியினுடைய துரதிஷ்டமான்றது தெரியாது. மச்சானுக்கு சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு நீங்க ஓடிக்கொண்டு போங்கன்னு சொல்லி. டிரைவர் பகுதி அதிகம் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி இருக்கு. சமீர இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சந்தேகம் முன்வைக்கப்படுது. இதுக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் 100% உறுதி செய்யப்படல. சமீர என்று சொல்லப்படுற நபர் சம்பந்தமா பல குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள்ல சுமத்தப்பட்டிருக்கு. ஊடகங்கள் அவருடைய பேர் பல சந்தர்ப்பங்கள்ல கடந்த காலங்களில் உச்சரிக்கப்பட்டிருக்கு. என்று சொன்னா முன்னாள் அமைச்சர் காலம் சென்ற மங்கள சமரவீர அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் என்ற பதவியை வகிச்சிருக்கிறார். மங்கள சமரவீர வெளிநாட்டுக்கு பயணம் செய்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இவரை கூட்டிக் கொண்டு போறதும் வளமையானது என்று சொல்லி கடந்த காலங்களிலேயும் ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரி மங்கள சமரவீரவுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர், அரசியல் தொடர்பு பின்புலம் இருந்த நபர் என்று சொல்லி அறியப்பட்டவர். போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் அவருக்கு இருக்கு. ஊடகங்களில் இது பேசப்பட்டிருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டார் இல்லாட்டி நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் என்றதை பற்றின பதிவுகள் செய்திகள் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் மங்கள சமரவீர அமைச்சராக இருந்த நேரத்தில் சமீர அவருடைய பிரத்யேக செயலாளர் இப்ப துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற நபர் கைது செய்யப்பட்டார் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் மங்கள சமரவீரவினுடைய அமைச்சாளர் நிதியமைச்சு அந்த சந்தர்ப்பத்தில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர பதவி வகிச்சிருந்தார். நிதியமைச்சாளர் ஒரு தெளிவுபடத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. சமீர இல்லாட்டி அமைச்சர் மங்கள சமரவீரவினுடைய பணிக்குழாம சேர்ந்த ஒரு அதிகாரி தன்னுடைய நண்பர்கள் கல்கிஸ் ஒரு பாட்டிக்கு போய் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் STF அதிகாரிகளால சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வாகனம் அங்கிருந்து போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாகனம் நிதியமைச்சுக்கு சொந்தமான வாகனம் கிடையாது. அமைச்சருடைய பணிக்குழாம சேர்ந்த அதிகாரியும் கைது செய்யப்படல. வேற நபர்கள் அவரோட பயணம் செய்து அவருடைய நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியும் அந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவுபடுத்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் சொல்லி அவர் ஊடகங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கிச்சூடும் வெளிநாட்டிலிருந்து வழிநடத்தப்பட்டது என்றது இப்போ ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல். துபாயிலிருந்து வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. 2 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தது. கொண்டே ரஞ்சி என்று சொல்லப்படுற ஒரு நபரும் சூட்டி மல்லி என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தலோட தொடர்பு பட்டிருக்கிற 2 நபர்கள் பாதாள நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குகிற குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற இந்த 2 பேர் இல்லாட்டி 2 பேருடைய குழுவை சேர்ந்தவர்கள் தான் சமீர இலக்கு வச்சு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம் என்ற மாதிரியான சந்தேகம் முதற்கட்ட விசாரணை தகவல்களை போலீஸ் தகவல்களை மேற்கோள் காட்டி இப்ப ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த 2 சம்பவங்களையும் பொறுத்த வரைக்கும் இங்க எழுற முக்கியமான ஒரு கேள்வி, இந்த 2 துப்பாக்கிதாரிகளும் துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிற
விதம் என்றது 9mm பிஸ்டலை பயன்படுத்தி தலையில் ஒரு நபர் சுடப்படுறார். அவர் உயிருக்காக போராடி துடிதுடிச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் செத்து போயிருக்கிறார்ன்றதை உறுதி செய்யற மாதிரி திரும்ப திரும்ப நெஞ்சு தலைன்னு சொல்லி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கான பயிற்சி அனுபவம் எங்கிருந்து கிடைச்சது என்ற கேள்விக்கான பதில் கிடையாது. T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு ஒரு சந்தைக்கு முன்னால காலையில 10 மணிக்கு ஒரு வாகனத்தை சுற்றி சுற்றி ஒரு நபர் ஒரு மெகசின் முடியும் வரைக்கும் சுட்டு இருக்கிறார். அந்த நபருக்கான பயிற்சி எங்கிருந்து கொடுக்கப்பட்டது, அதுக்கான அனுபவம் எங்கிருந்து கிடைச்சது என்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது. இந்த கந்தான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் காலையில 10 மணிக்கு பதிவானதுக்கு பிறகு அந்த மோட்டார் பைக்ல வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி விரும்பின மாதிரி மெகசின் முடியும் வரைக்கும் சுட்டு போட்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. பக்கத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு, காவலரனுக்கு எல்லாம் தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, மோட்டார் பைக்ல வந்த நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க. மர்மமான முறையில், ரகசியமான முறையில் சந்தேகத்துக்கிடமா யாராவது நடமாடுனா மோட்டார் பைக்ல இல்லாட்டி வாகனங்கள்ல போனா தடுத்து நிறுத்தி சோதனைக்கு உட்படுத்துகின்ற தகவல் வந்து சுற்றி இருக்கிற போலீஸ் நிலையங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு துங்கல்பெட்டிய என்று சொல்லப்பட்ட ஒரு காவலரனுக்கும் இந்த மாதிரியான தகவல் சொல்லப்படுது. அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் ஒரு மோட்டார் பைக்கை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. கட்டளையை மீறி அந்த மோட்டார் பைக் வந்து அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்குது. பின்னால போன போலீஸ் அதிகாரி அந்த மோட்டார் பைக்ல போன 2 பேரையும் துரத்தி பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார். அந்த தைரியமா அந்த அதிகாரி வந்து செயற்பட்டு மோட்டார் பைக்ல பின்னால பயணம் செய்த ஒரு நபரை வந்து கைது செய்திருந்தார். CCTV காணொளிகள் நேற்று வெளிவந்திருந்தது. எப்படி மோட்டார் பைக்ல பின்னால இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மோட்டார் பைக்கை ஓடி போன நபர் அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது பின்னால வந்த மற்ற போலீஸ் அதிகாரி தன்னுடைய கையில இருந்த T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு அந்த ஓடுற நபருடைய காலை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார். அவருடைய கால் பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு. போலீஸ் காவலுக்கு மத்தியில் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். இந்த 2 பேருக்கும் ஏற்கனவே கந்தானில் நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூட்டுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. ஆனால் இந்த 2 பேரும் பயணம் செய்த அந்த பைக்ல இருந்து இந்த 2 பேர்டையும் இருந்து ஒரு பேக் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த பேக்ல ஹெரோயின் போதைப் பொருள் போலீஸ் அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஒரு கைத்துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருந்தது. ஆனால் அது உண்மையான கைத்துப்பாக்கி கிடையாது, ஒரு விளையாட்டு துப்பாக்கி என்றது போலீஸ் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் கந்தானையில் பதிவாகி இருக்கிற துப்பாக்கிச் சூட்டுக்கும் இவர்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லையான்றது 2வது கேள்வி. ஆனால் இவர்களுடைய பேக்ல எதுக்காக ஒரு விளையாட்டு துப்பாக்கி இருந்தது? அப்படியே விளையாட்டு துப்பாக்கி இருந்தாலும் எதுக்காக போலீஸ் கட்டளையை மீறி இந்த 2 பேரும் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்ற கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு. ஹெரோயின் போதைப் பொருளும் அந்த மோட்டார் பைக்ல இருந்து அந்த பேக்ல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான 3 பரபரப்பான சம்பவங்கள் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் பதிவாகி இருக்கு. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. என்ன கண்டுபிடிக்கப்படும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொளியிலே இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.